முடியாது. எங்களை மாதிரி நிர்வாகிங்க நிறைய பேர் இருக்கிறோம். அவருக்கா உயிரை கூட கொடுப்போம். ஏன்பா 10 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தாரு எடப்பாடி? 10 வருஷம் என்ன புடுங்கிட்டு இருந்தாராமா? 10 வருஷம் கொடுக்க வேண்டியது இப்ப வந்து கொடுப்பாராமா 2000 ரூபாவை? ஏன் இப்ப இவரு கொடுத்த தொட்டு 2000 ரூபான்னு சொல்றாரு? சரி, ஒரு நிவாரணம் வந்தது அப்ப கொடுத்தாரா? ரெண்டாவது கொரோனால இரு கொரோனால பாதிச்சாங்க மக்கள், அப்ப என்ன பண்ணாங்க? அப்ப கொடுக்காத 2000 இப்ப கொடுத்துருவாரா? எப்ப இப்ப வர சொல்லு, எதிர்க்க விஜய் வர சொல்லு, கழுவி ஊத்துறமா இல்லையான்னு பாக்க சொல்ல வர. 2000 ரூபாய் தரேன்னு சொல்றாங்களே எடப்பாடி. 10 வருஷமா புடிங்கிட்டு இருந்தார் பொழுது மக்களுக்கு 2000 கொடுக்காத. வந்த வெள்ள நிவாரணிக்கும் கொடுக்கறது கிடையாது. சரி, இப்ப எங்க தலைவர் 5000 கொடுக்குறேன்னா 10000 கொடுத்துருவாங்களா? இதெல்லாம் வந்து பேச்சுக்கு இல்ல, செயல்ல காட்டணும். செயல் சிங்கம் எங்க தலைவர் செயல். அவரை யாரும் அசைக்க முடியாது. சொல்லலாம் 1000 பேரு 1000 வார்த்தைகள் கொட்டலாம், அதை பத்தி ஒன்றுமே நடக்காது. என்னைக்கு இருந்தாலும் சிங்கம் தான். புரியுதா? தளபதியோட லேப்டாப்பை வாங்கிட்டு விஜயோட படம் ஒட்டி வச்சுட்டு இருக்கானுங்க. மனச்சாட்சி இருக்கா அவங்களுக்கெல்லாம்? மொத்தமா அவங்கள எந்த அளவுக்கு படிக்க வைக்கணும், எந்த அளவுக்கு உருவாக்கணும்னு எங்க தலைவர் நினைக்கிறாரு. அதே லேப்டாப்பை வாங்கி விஜய் படத்தை அதில் அட்டாச் பண்ணி அதை யூடியூப்ல போடுறானுங்க. அறிவு இருக்கா? சோறு தின்றானுங்களா இல்லை என்ன தின்றானுங்க? படிக்கிற பசங்கன்னு சொல்லி தானே கவலைப்படுறாரு அவரு. படிக்கிற பசங்களை ஒருத்தரை உருவாக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த பசங்களுக்கு அறிவில்ல, படிக்கிறாங்கல்ல. அவர் கொடுக்குற லேப்டாப்பை வாங்கி விஜயோட படத்தை போட்டு யூடியூப்ல விடுறானுங்க. இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்? இல்ல அந்த அளவுக்கு என்ன செஞ்சாரு அவரு? ஒன்னொன்னே தற்கொலையாத்தான் ஆக்கி வச்சிருக்காரு. வளர்ப்பு பிள்ளைங்களாம் அதுங்கெல்லாம் காவாலி பசங்க மாதிரி ஆட்டம் போடுறானுங்க. அவனுங்கெல்லாம் வந்து ஆட்சியில வந்து ஆட்சியை கெடுக்கிறதுக்கா? தமிழ்நாட்டுல எங்க தலைவர் வந்தா தான் தமிழ்நாடு நிமிர்ந்து நிற்கும், இல்லைன்னா தலை குனிஞ்சுதான் நிற்கும். அது ஏடிஎம்கே இருந்தாலும் சரி, தாவேகாவா இருந்தாலும் சரி, பிஜேபியா இருந்தாலும் சரி. பிஜேபிக்கு அடகு வச்சுட்டு இவனுங்க எல்லாரும் பின்னாலதான் போவாங்க தவிர தமிழ்நாடு உருப்படாது. தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு காலம் பிஜேபி தமிழ்நாட்டில் வரும் கனவுல காண முடியாது. படிக்காத பாமரை மக்கள் கூட சிந்திச்சு ஓட்டு போடுவாங்க. ஏன்னா பிஜேபி வந்து என்றைக்கும் தமிழ்நாட்டில் காலடி மண்ணு வைக்கவே முடியாது. தமிழை வந்து உப்பு போட்டு சோர்த்துன்றான். அதனால கண்டிப்பா பிஜேபிக்கு இடம் கிடையாது. அதனால கூட்டணி போய் அவன் காலில் உழுந்து வரவன்லாம் நிறைய பேர் இருக்கலாம். அதை பத்தி இல்லை, என்னைக்கு இருந்தாலும் எங்க தலைவர் தான். சிங்கம் தான். தீய சக்தியா? என்ன தீய சக்தி பண்ணாரு? என்ன அணுகுண்டு தயாரிச்சாரா? இல்ல எங்கன்னா அணு பாம்பு போட்டாரா? என்ன தீய சக்தி பண்ணாரு? ஏதாவது உதாரணம் சொல்லுங்க, அதுக்கு நாங்க பதில் கொடுக்குறோம். நாங்க பொம்பளைங்க சொல்றோம். என்ன தீய சக்தி பண்ணாரு? விஜய கொண்டு வாங்க, நாங்களே நேர கேக்குறேன். என்ன பண்ணாரு எங்க தலைவர்? எதிர்த்து பேசுறாரா? யாரோ எத்தனையோ பேட்டி கொடுக்குறானுங்க, எவ்வளவோ அவதூறு பேசுறானுங்க. யாரையாவது திருப்பி பதில் சொல்றாரா? ஏன் அதான் பெரிய தலைவர் அவரு. தலைவனுக்கு சிறந்தவர் அவர் தான். யாரையாவது ஒருத்தரை பாதிப்பா பேசுறாரா? யாரை பார்த்தாலும் சரி நேர கை கொடுக்குறாரு, பேசுறாரு, சிரிக்கிறாரு. யாரையும் பகைவா நினைக்கவே இல்லை, விரோதியாவும் நினைக்கல. அவர் தான் ஒற்றை தலைவர், தமிழ்நாட்டு தலைவர் அவர் தான். என்னைக்கா இருந்தாலும் அடுத்து எங்க சின்னவர், அடுத்து எங்க உதயநிதி ஸ்டாலின் தான் அடுத்த தலைவர். வேற யாரும் இந்த தமிழ்நாட்டில் தலை தூக்கி வரவே முடியாது. கண்டிப்பா அது வர முடியாது. வந்தா நம்ம தமிழ்நாடு குட்டியாச்சாரத்தான் போகும். அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. நம்ம ஒரே மாதிரி இருந்து எல்லாரும் நம்ம தலைவரை அருகணையில ஏத்தணும். தலைவர் அவர் தான், முதலமைச்சர் அவர் தான், யாராலையும் மாற்ற முடியாது. யாருக்காக ஆட்சினா மக்கள் கையில தான் இருக்கு. ஆனா இருந்தா மக்கள் நல்லா சிந்திச்சு செயல்படுவாங்க. ஆனா அசைக்க முடியாதுன்னு சொல்ல போனா எங்க தலைவர் தான் 26. ஏன்னா மகளிருக்காக அவர் நிறைய திட்டங்கள் செய்திருக்காரு. மகளிர் உரிமை தொகை, அப்புறம் விதவை பெண்கள், பள்ளி படிக்கிற மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை, பேருந்து, பெண்களுக்கு பேருந்து. இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு பெண்ணால கூட ஒரு பஸ்ல போறதா இருந்தா 100 ரூபாயில தான் போக முடியாது. ஆனா இந்த ஃப்ரீ பஸ்ன்றது நிறைய பெண்களுக்கு பலனுள்ளதா இருக்குது. அதனால அந்த பெண்களுடைய சேமிப்புல மிச்சப்படுத்த முடிய அளவுக்கு வருமானமும் இருக்குது. அதை தான் முதல்ல கவனிக்கணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, படிக்கிற பிள்ளைங்க, ஒரு காலேஜ் பையனுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாருன்னா அவன் 6 மாசம் அந்த ஃபீஸை சேர்த்து வச்சு செமஸ்டர் ஃபீஸ் கட்டுறான். அவங்களால கட்ட முடியாத சூழ்நிலையில அந்த 6000 பணத்தை சேர்த்து வச்சு செமஸ்டர் ஃபீஸ் கட்டுறது அது ஒரு பலனா இருக்கு. அதே மாதிரி பெண்களுக்கு ஊக்கத்தொகைன்னு ஒன்று கொடுக்குறாரு. நிறைய பெண்கள் வீட்லயே இருக்கிறவங்களும் இருக்காங்க, வேலைக்கு போறவங்களும் இருக்காங்க. அந்த வீட்டில் இருக்க பெண்களுக்கு அந்த 1000 ரூபான்றது பெரும் தொகை. விஜய் பத்தி கேக்குறீங்கல்ல, விஜய் என்ன செஞ்சுட்டாரு இவ்வளவு நாளா? தமிழ்நாட்டு மக்களுக்காக என்ன செஞ்சாரு? எவ்வளவு படம் நடிச்சாரு? ஒரு பிள்ளைங்களுக்கு ஒரு உதவி செஞ்சிருப்பாரா? ஒரு ஏழை மக்களுக்கு படிக்க வச்சாரா? இல்ல எதனா கொடுத்தாரா? இல்ல அவர் சினிமா டிக்கெட்டை கொஞ்சம் இதா கம்மி பண்ணி கொடுக்க சொல்லுங்களேன் பாப்போம். கொடுத்தாரா? மக்களுக்காக
ரெண்டாவது ஆடுறாங்களே இப்ப விஜய் வந்து முதல்ல இந்த ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க, முதல் பட்டதாரிகள். அதெல்லாம் இப்ப விஜயா பண்ணாரு. அந்த காலத்தை கலைஞர் கொண்டு வந்தது. அதுல படம் நனைஞ்ச ஃபேமிலி நாங்க தான். எங்க தலைவர் மாதிரி ஒரு தலைவர் இனிமே தமிழ்நாட்டில் கிடைக்காது. எங்க தலைவர் ஒவ்வொன்றும் செய்யறதெல்லாம் மகளிருக்கு குழந்தைங்களுக்குன்னு பார்த்து பார்த்து செய்கிறாரு. இதுக்கு மேலே ஒரு தலைவர் இனிமேல் தேவையில்லை. இந்த தமிழ்நாட்டுக்கு இருக்கிற தலைவரே போதும். பரம்பரையாக ஆண்டு வந்தவர், ஒன்னொன்னையும் பார்த்து வந்தவர், மக்களுக்கு என்னென்னு பார்த்து பார்த்து செதுக்கி செதுக்கி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஸ்கூல் பசங்களுக்கு, காலேஜ் பசங்களுக்கு, மகளிருக்கு என்ன உதவி, பெரியவங்களுக்கு முதியோருக்கு என்ன உதவி, யாராருக்கு என்னென்ன செய்யணும் அத்தனையும் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. தாவேக்கா வந்து இன்னைக்கு கலவரத்தை உண்டு பண்ணி எல்லா மக்களையும் பிரிக்கணும்னு நினைக்குது. எத்தனை பேர் வந்தாலும் எங்கள் தலைவரை அசைக்கவே முடியாது. எங்கள் தலைவரை பார்த்தவங்க ஒருத்தர் கூட அவர் தலைவருக்கு தகுதி இல்லாதவர்னு சொல்லவே முடியாது. ஏன்னா தலைவருக்கு ஓய்ந்தவரை அவர் தான். இந்த தமிழ்நாட்டில் எத்தனையோ தலைவர் உருவாகியிருக்காங்க. ஆனால் எங்கள் தலைவர் வரையில் அதோட கெத்து, அவருடைய ஸ்டைலு, அவருடைய சிரிப்பு, அவருடைய நடை, அவர் காலர் போட்டு வர சட்டை, அந்த ஒயிட் சட்டைக்கு ஈடாக மாட்டாங்க எந்த தலைவருமே. உண்மையில பாருங்க, எத்தனை தலைவர் வரட்டும், ஆனால் எங்கள் தளபதி மாதிரி ஒரு தலைவரை இனிமேல் தமிழ்நாட்டில் யாருமே பார்க்க முடியாது. ஆனால் வேண்டாதவங்க எத்தனையோ பேர் சொல்லலாம். ஆனால் தமிழ்நாட்டு மக்களை எவ்வளவு செஞ்சாலும் திருப்திப்படுத்த முடியாது. வாங்கிட்டு இல்லைன்னு தான் சொல்றாங்க நிறைய பேர். ஆனால் எவ்வளவோ செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. அவர் சொன்னதையும் செய்கிறாரு, சொல்லாததையும் செய்கிறாரு. ஆனால் எவ்வளோ செஞ்சாலும் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு திருப்தியே இல்லை. வாங்கிக்கிட்டே இருக்காங்க, ஆனால் ஒன்றுமே செய்யலைன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் எத்தனை பேருக்கு செஞ்சாலும் அவர் ஒரு ஒரு உதவியும் இவங்களுக்கு என்ன செய்யணும், அவங்களுக்கு என்ன செய்யணும், அதெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. மகளிர்களே நிறைய பேர் மகளிர் உரிமை தொகையும் வாங்கிக்கிறாங்க, பசங்க படிப்பும் பார்த்துக்கிறாங்க, எல்லாமே செஞ்சுட்டு ஆனால் ஒன்றுமே செய்யலைன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் பாருங்களேன், எல்லாரும் சொல்லுவாங்க விஜய்க்கு ஓட்டு போடுறேன்னுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் தலைவருக்கு தான் ஓட்டு போடுவாங்க. தலைவர் தான் தலைவர் ஆக போகிறாரு. வேற யாரும் தமிழ்நாட்டில் தலைவரை வரவே முடியாது. ஆனால் விஜய் வந்து சொல்கிறாரு, விஜய் வந்து இன்னைக்கு சொல்கிறாரு, எங்கள் தலைவரை படுத்துக்கிட்டு யோசிக்கிறாரா, மக்கள் என்ன செய்ய போறாங்களோ, நாளைக்கு விடுஞ்சா எனக்கு என்ன தெரியும்னு தெரியல. ஆனா அதெல்லாம் தப்பு. ஆனா அவர் ஒருத்தரையும் பிள்ளைங்க மாதிரி பாக்குறாரு. ஒரு தகப்ப வந்து பிள்ளைங்களுக்கு என்னென்ன அறிவுரை சொல்லணுமோ அதைத்தான் சொல்றாரு. படுத்துக்கிட்டு கூட மக்களை பத்தி தான் யோசிக்கிறாரு. மக்களுக்கு என்னென்ன செய்யணும், மக்கள் ஏன் இந்த மாதிரி அவதிப்படணும், நீங்க நல்லா நம்ம ஆட்சியை நடத்தினா நம்ம ஆட்சி நல்லபடியா இருக்கணும். அவர் ஒன்னு கருத்துக்கள் தான் சொல்றாரு. பயப்படுற தலைவரே இல்லை. ஆனா பேசுறவங்க தலைவர் விஜய் சொல்றாரு தலைவர் பயப்படுறாரா. ஏன் தலைவர் முதலமைச்சர் எதுக்கு பயப்படுறாரு? ஒருத்தரை எங்களை மக்களா பாக்குறாரு, அவருடைய பிள்ளைகளா பாக்குறாரு. என் பிள்ளைங்க தவறு செய்யக்கூடாது, என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறார் தவிர மற்றபடி அவதூறா எதுவுமே அவர் யாருக்கும் பேசல. அவர் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எங்களை மாதிரி நிர்வாகிங்க நிறைய பேர் இருக்கிறோம். அவர் தான் உயிரை கூட கொடுப்போம். கிழக்கு மாவட்டத்துல எங்க அண்ணன் சேகர் பாபு இருக்காரு, அவர் எங்களை அரவணைச்சு கொண்டு வராரு. தலைவர் என்ன சொன்னாலும் எங்களை செய்ய சொல்லியிருக்காரு. தலைவர் தான் நாங்க உயிரை கூட கொடுப்போம். அத்தனை பேர் கிழக்கு மாவட்டத்துல அண்ணா சேகர் பாபு சொன்னா எதை வேணாலும் செய்வோம் நாங்க. அந்த அளவுக்கு மகளிர்கிட்ட ஒத்துமை இருக்கு. எங்க இதுல கிழக்கு மாவட்டத்துல அவ்வளவு பேர் அனைத்து மக்களும் ஒற்றுமையாக இருக்கிறோம். இதுல எந்த பிரச்சனையும் இருக்காது.